ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. இது உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம். நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது சம்பா கோதுமைப்பா. இது எல்லா பலசர் கடையிலுமே கிடைக்குது. அம்மா பலசர் கடையில தான் வாங்கியிருக்கேன். சம்பா கோதுமை ரவா. அது சம்பா கோதுமை ரவையை நம்ம அம்மா 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல போட்டுக்கிடுவோம். இதுல தண்ணி ஊத்திக்கிடுவோம். உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். இதுல போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனும் வெந்தயம் போட்டுக்கிடுவோம். இந்த உளுந்துல தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா 2 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற விடுவோம். அப்போ அம்மா 3 மணி நேரம் உளுந்த ஊற வச்சிருந்தோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இதை முடி போட்டு மிக்சியில் அரைச்சு கொண்டு வரேன். இப்போ உளுந்த நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ நம்ம ரவையை ஊற வச்சுருந்தோம். சம்பா கோதுமை ரவையை ஊற வச்சுருந்தோம். இப்போ இதை இதில் கொட்டிக்கிறோம். இப்போ அரைச்ச உளுந்த ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். இப்பப்பா நான் உப்பு போட்டு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு மாவை ரெஸ்ட்ல வச்சிருவோம். சம்பா ரவா கோதுமை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி செஞ்சுருவோம்ப்பா. இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 2 வரமிளகா போட்டுக்கிடுவோம். பல்பூண்டு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிடுவோம். 15 பீஸ் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுவோம். நல்லா வதக்கிக்கிடுவோம். அம்மா தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி. இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்குவோம். இப்போ தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டாச்சுப்பா. தக்காளி நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ அம்மா கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்குவோம். நல்லா இது ஆறின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ அம்மா வதக்கி வச்சிருந்த இதை நம்ம இதில் போட்டுக்குருவோம். மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்குப்பா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை மூடி போட்டு உங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன். அப்போ அம்மா சட்னி அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். சம்பா கோதுமை ரவையும் உளுந்தும் நம்ம ஆட்டி நம்ம மாவை 4 மணி நேரத்துக்கு மாவை ரெஸ்ட்ல வச்சிருந்தோம். எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நல்ல மாவு பொங்கி வழிஞ்சிருச்சு. இப்பப்பா நம்ம கரண்டியை வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்பா அம்மா எப்பயும் நார்மலா நம்ம வீட்ல எல்லாம் துணி போட்டு தான் இட்லி அவிப்போம். அதே மாதிரி அம்மா அவிக்கிறேன். உங்க வீட்டுல இப்படி இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவி லைட்டா எண்ணெய் தடவி இப்படி மாவு ஊத்திக்கோங்க. நல்லா பொங்கி இருக்கு. இட்லி சட்டி வச்சிருக்கேன். இட்லி சட்டி தண்ணியோடைய கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஊத்துன மாவை இதுல இறக்கிடுவோம். மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இட்லியை வேக விடுவோம். 10 நிமிஷம் இட்லியை வேக வச்சிடும். எடுத்துருவோம். லைட்டா வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுப்பா. நம்ம எப்பயும் போல லைட்டா தண்ணி தெளிச்சுக்குருவோம். எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியா வரும். இப்போ இதை எடுத்துருவோம். எடுத்து பிளேட்ல மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம இட்லி எடுத்துருவோம்ப்பா.
அதான்ப்பா கோதுமை ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கும் நம்மளுக்கு இந்த தக்காளி சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கிளாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல நம்ம உடம்புல நல்லா வெயிட் குறையும்ப்பா. நல்லா எனர்ஜியாகவும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்லா எனர்ஜியா இருக்கும். நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா ரொம்ப சாஃப்டா இருக்குப்பா. நல்லா இந்த தக்காளி சட்னிக்கு ரொம்ப இந்த இட்லி வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அவ்வளவுதான்ப்பா, வெயிட் லாஸ் இட்லி ரெடி ஆயிருச்சு. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.